திருவள்ளூரில் இன்று தொடங்கும் 4வது புத்தக திருவிழாவிற்கு மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் போக்குவரத்திற்கு சுலபமாக இருப்பதற்கு நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியத்தை உடைத்து தற்காலிக வழி ஏற்படுத்த சொன்ன ஆட்சியரின் பேச்சை கேட்காமல் பதிலுக்கு பதில் பேசிய நெடுஞ்சாலைத்துறை பெண் அதிகாரியை ஆட்சியர் பிரதாப் கண்டித்துக் கொண்டார். திருவள்ளூர் காமராஜர் சிலை அருகே திருவள்ளூர் திருத்தணி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி 4வது புத்தக திருவிழா திருவள்ளூரில் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது புத்தக கண்காட்சிக்கு வருவோரின் வசதிக்காக தற்காலிகமாக வழியை ஏற்படுத்த உத்தரவிடும் பணியை செய்து முடிக்காத நெடுஞ்சாலைத்துறை பெண் அதிகாரியை ஆட்சியர் பிரதாப் கடிந்து கொண்டார். How can you give an NOC without getting safety certificate? NOC சும்மா அப்படி கையில் அப்படி கொடுக்கூடாது. ஆனால் உங்களை பேசுறேங்க முதல்ல பிடிச்சிருவோம், திருப்பி பதில் பேசாதீங்க. நீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நான் கேட்கறது நான் முடியலன்னா நீங்க பேசுங்க. நான் நினைக்கிறேமா உங்களுக்கு முன்னாடி யாரும் இல்லை, உங்களுக்கு பின்னாடி யாரும் வரப்போகுது. ஈவினிங் 6 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் அவங்க எனக்கு டிஎஸ்பி சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியல. இதை எடுக்கல, நான் நினைச்சேன் நீங்க எடுத்துட்டீங்க. சரி, ஒரு லாஜிக்கா இந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு அதை கீழே புதைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 2 நாள்ல இதெல்லாம் வேணாம். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் உங்களுக்கு? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் சொல்லுங்க. இந்த குப்பை நடக்கும்போது 10 நாளா தெரியும். 10 நாளா வாட்ச் ஸ்டெப் அப்படி இதை எடுக்க சொல்லலையா நீங்க? நீங்க வர இல்லம்மா, நீங்க கிளம்பிருங்க. நான் டீ வச்சு வேலை வாங்கிக்கிறேன். டீ லைன்